ஓம் ஸ்ரீ கல்கி அகதீசாய நமோ நமக. ஓம் ஸ்ரீ சாரதா தேவி அன்னையே போற்றி போற்றி. அன்பு ஆன்மாக்கள் அனைவருக்கும் அனந்த கோடி அன்புகள். நாம் இன்று சாப்டர் 2 சூன்ய ஒளியின் வெற்றிடம் என்னும் தலைப்பில் இருக்கும் அதி அற்புதமான கருத்துக்களை நம்ம சிந்திக்கலாம். இதுக்கு முன்னாடி போன சாப்டர்ல ஒரு முக்கியமான கருத்து மிஸ் ஆயிடுச்சு. அது என்னன்னா, ஒவ்வொரு தெய்வமும் ஒரு சூன்ய ஒளியே என்று உணர கடவுது அப்படின்னு கொடுத்திருப்பாங்க. இந்த ஒரு லைன் தான் இருக்கு. இந்த ஒரு லைனுக்கு பின்னாடி எத்தனை அர்த்தங்கள் இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம இந்து மதத்துல உருவ வழிபாடு ரொம்ப பிரதானமா இருக்கு இல்லையா? சரியை கிரியை என்னும் இரு நிலைகளுமே அது உருவ வழிபாடு தான் குறிக்குது. பட் 4 நிலைகள் இருக்கு: சரியை, கிரியை, யோகம், ஞானம் அப்படிங்கிறத 4வது படிநிலை வரும்பொழுது ஒரு மனிதன் என்ன பண்ணுவான் அப்படின்னா, தெய்வங்களை அருவ ஆற்றலாக அவங்க விளங்குறாங்க அப்படிங்கிறத உணர்ந்து தெய்வங்களை அருவ வழிபாடாக செய்ய ஆரம்பிச்சிருவான். அதனாலதான் நம்ம இப்போ ஆத்ம காயத்ரி சாதனால நமக்கு 4 விளக்குகளை ஏற்றோம் இல்லையா? அது எதை குறிக்குது அப்படின்னா, சரியை, கிரியை, யோகம், ஞானம். அதாவது 16 படிநிலைகள் இருக்கு. ஒரு மனிதன் ஞான பாதையில் முன்னேறி செல்ல வேண்டுமெனில் 16 படிநிலை எப்படின்னா, சரியில் சரியை, சரியில் கிரியை, சரியில் யோகம், சரியில் ஞானம் அப்படிங்கிற இந்த 4 படிநிலை. அப்புறம் 16வது படிநிலையாக ஞானத்தில் ஞானம் என்கிற அந்த 16 படிநிலையிலும் கடக்கும் ஒருவன் தான் இறைவனோடு உணர்ந்து, இறைவனை அடைந்து இறைவனாகவே மாறிவிட முடியும். சந்திரமுகியாவே மாறிவிட்ட கங்காவை பாருங்கிற மாதிரி நம்ம எப்போ இறைவனாக அடைவது அப்படிங்கிறத தான் இந்த ஒரு லைன், சிங்கிள் லைன் குறிப்பிடுது. இப்போ இஸ்லாம் மதத்துல பாத்தீங்கன்னா, ஈவன் கிறிஸ்டியானிட்டியில கூட அந்த விக்கிரக வழிபாடு செய்பவர்கள்லாம் இறைவனால் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டார்கள் அப்படிங்கலாம் இருக்கும். இஸ்லாம்ல பாத்தீங்கன்னா என்ன சொல்றது, உருவ வழிபாடு. இங்க இவருக்காவது ஒரு ஜீசஸ் கிரைஸ்ட் இருக்கிறார், இங்க அல்லாஹ் யாருன்னு யாருக்குமே தெரியாது இல்லையா? அங்க மெயினா ஒரு பச்சை கலர் தான் மெயினா ப்ரொஜெக்ட் பண்றாங்க. சோ ஏன் பச்சை கலரை ப்ரொஜெக்ட் பண்றாங்க அப்படின்னா, யாவருக்குமாம் இறைவனுக்கு ஒரு பச்சிலை. ஈவன் இப்ப நம்ம கூட நம்ம பாதரச ஆற்றல்களை உணர்ந்து ஏற்றுக்கொள்ளும் போது அது ஒரு பச்சை என்னும் அருவாற்றலை தானே குறிக்குது. இப்போ சிவன் கோயிலுக்கு போங்க, அங்க வில்வ மாலை போடுறோம். பிள்ளையாருக்கு அருகம்புல் மாலை போடுறோம். அப்புறம் விஷ்ணுக்கு துளசி மாலை போடுறோம். இதெல்லாம் பச்சை கலர் தான் குறிக்கிறது. ஸோ இந்த பாதரச ஆற்றல்களை நம்ம ஈர்த்துக்கணும் அப்படிங்கிறதான் குறிக்கிறது. இப்போ பிள்ளையாருக்கு அணியும் அருகம்புல் மாலை என்பது நம்மளும் அந்த பாதரச ஆற்றலை ஈர்த்து நம்ம உடம்புல நம்மளாமலே ஒரு மாலை மாதிரி போட்டுக்கிட்டா எப்படி இருக்கும்? அந்த மாலை மாதிரி அந்த ரவுண்ட் ரவுண்டா அந்த ஆற்றல்கள் இறங்குவதை நம்ம கற்பனை செய்து கொள்ள வேண்டும். அப்படித்தான் கொடுத்திருக்காங்க. சரிங்களா? ஸோ இப்போ 2வது சாப்டருக்கு டைரக்டா வந்துடலாம். 2வது சாப்டர்ல பிரம்மலோக சுரபி திறவு கொண்டிருச்சு. அப்போ ஆட்டோமேட்டிக்கா சரஸ்வதி சுரபி என்னும் சாரதி சுரபியும் திறவு கொண்டுடும் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இந்த 2 சுரபிகளும் திறவு கொண்டால் படைப்பின் ரகசியம் என்பது உங்களுக்கு புரிய துவங்கும் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப படைப்பின் ரகசியம்னா, இந்த பிரபஞ்சம் எப்படி தோன்றியது அப்படின்னு நீங்க இயற்பியலாளர்கள்ட்ட, குவாண்டம் பிசிக்ஸ் ஆராய்ச்சியாளர்கள்ட்ட கேட்டீங்கன்னா, அவங்க எல்லாம் பிக் பேங் தியரி அது சொல்லுவாங்க. அதாவது 14 பில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னால முதலாக ஒரு ஏற்பட்ட அணு வெடிப்பிலிருந்து தான் இந்த முழு பிரபஞ்சமும், நீங்களோ நானோ யாரோ சூரியனோ மற்ற கோள்களோ எல்லாமே தோன்றியது அப்படி என்பதை இயற்பியலாளர்கள் ஏற்றுக்கொண்ட உண்மையாக இருக்கின்றது. இதை நம்ம ஈசன் இன்சூஸ் இருந்த புக்ல அதை அற்புதமா அதை மேட்ச் பண்ற மாதிரி விஞ்ஞானமும் மெய்ஞானமும் கலந்த கலவையா ஈசன் இன்சூஸ் இருந்த புக்ல எப்படி இந்த பிரபஞ்சம் உருவானது பிக் பேங் தியரி வச்சுதான் அதை வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ பட் நம்ம ரிலீஜியன்ஸ் வைஸ் பார்க்கலாம், எப்படி இந்த படைப்பின் ரகசியம் நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத. அதாவது இந்த 2 சுரபிகளும் திறவு கொண்டால், பிரம்மலோக சுரபியும் 2வது சாப்டர்ல இருக்கிற சரஸ்வதி சுரபியும் திறவு கொண்டால் படைப்பின் ரகசியங்கள் புரிந்து நம்ம படைப்பின் ஆற்றல்களை பெற்ற பிரம்மதேவராகவும் சரஸ்வதி தேவியாகவுமே உருமாறி விடுவோம் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. அப்ப நம்ம படைப்புனா என்னன்னு நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும் இல்லையா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ பைபிள்ல எப்படி கொடுத்திருப்பாங்க அப்படின்னா, மொத்தம் 7 நாட்கள். 7வது நாள்ல கடவுள் எல்லாற்றையும் படைத்த அந்த கலைப்புல ரெஸ்ட் எடுக்கிறார் என்றும், 6வது நாள்ல மனிதனும், 5வது நாட்கள்ல நில விலங்குகளும் மற்றும் அந்த சீ கிரியேச்சர்ஸ், பேட்ஸ் அண்ட் சீ கிரியேச்சர்ஸ் 5வது நாட்களிலும், அதற்கு அப்படியே அந்த ரெஸ்பெக்டிவ் டேஸ் முன்னாடி பார்த்தீங்கன்னா, முதல் நாளில் லைட், அப்புறம் இரவு பகல், 2வது நாளில் ஸ்கை அண்ட் ஹெவன், 3வது நாட்களில் லேண்ட், சீ அண்ட் பிளான்ஸ் அதெல்லாம் படைத்தார் அப்படின்லாம் கொடுத்துட்டே இருப்பாங்க. இதே நம்ம மாணிக்க வாசகர் எப்படி படைப்பின் தத்துவம் கொடுக்குறாருன்னு பார்த்தீங்கன்னா, புல்லாகி பூடாகி புழுவாகி மரமாகி பல்விருகமாகி முனிவராய் தேவராய் கணங்களாய் பேயாய் மனிதராய் அப்புறம் எல்லா பிறப்பும் பிறந்தெழுத்தேன் எம்பெருமான் அப்படின்னு மாணிக்க வாசகரும் பிறப்போட தத்துவத்தை குறிப்பிடுறாரு இல்லையா? நம்ம இப்போ மச்ச அவதாரத்தின் நோக்கம், ஆற்றல்கள், அதன் தன்மைன்னு ஒரு யூடியூப்ல ஒரு பிளேலிஸ்ட் போட்டிருக்காங்க அன்பாலயத்துல இருந்து. ஸோ அதை ரெஃபர் பண்ணி பார்க்கும்போது நமக்கு ரொம்ப அற்புதமா நம்ம மச்ச அவதாரம் எப்படி இந்த இயக்கத்தை துவக்குது அப்படிங்கிறத நம்ம அற்புதமா கொடுத்திருக்காங்க. அதாவது கலியுகத்தில் மனிதர்களின் இயக்கமெல்லாம் நிறைவுற்று மிக மிக வேகமாக இயங்கி ஒரு பர்டிகுலர் டைம்ல யாருமே இல்லையா, அந்த பூமியிலேயே ஒன்லி அந்த என்ன சொல்றது, பூமி இருக்கு, வானம் இருக்கு, மேகங்கள் இருக்கு, ஸ்டார் இருக்கு. ஆனா எந்த ஒரு மனிதரும் எந்த ஒரு இயக்கமும் இல்லாத
கண்டு வாடும் அந்த ஏழுமலையானின் அவதாரமாகிய அந்த மச்ச அவதாரம் என்பது என்ன பண்ணும் அப்படின்னா, ஓகே யாருமே இல்லை, நம்ம தான் ஏகத்தை தோங்கணுங்கிறத உணர்ந்து ஆதிசக்தியிடமிருந்து ஒரே ஒரு ஒற்றை அணுவை பெற்று இந்த நீரில் வந்து ஒரு உயிரினமாக தோற்றம் கொள்ளும். அப்புறம் அந்த வெப்பசக்தியை கொண்டு இயங்குறதுனால அது காந்த சக்தி நிறைந்த ஆன்மாக்களை பூமிக்கு ஈர்த்து அதன் மூலமாக இயக்கம் துவங்கிடும் அப்படின்னு கொடுத்திருக்கிறாங்க. ஸோ இதுதான் எப்படி சத்தியயுகத்துல எப்படி படைப்பு துவங்க போகுது அப்படிங்கிறதுக்கான ஒரு சின்ன கிளிம்ஸ் வந்து அங்க கொடுத்திருக்காங்க. அப்புறம் மேலும் அப்புறம் உயிர், ஆன்மா, அதுக்கப்புறம் உயிரும் ஆன்மாவும் சேர்றது, அப்புறம் ஆன்மா உயிரோட சேர்றது அப்படிங்கிற இந்த 4 படிநிலைகளை 4 வேதங்களா குறிப்பிடுறாரு. மச்ச அவதாரத்தின் நோக்கம், அவதாரம் அது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடா தான் இருக்கு. பட் அதனோட சாராம்சம் வந்து மைய கருத்து வந்து இதுதான். சரிங்களா? சோ இப்போ மறுபடியும் நம்ம இங்க அன்னை சாரதா தேவியின் அந்த சூன்ய ஒளியின் வெற்றிடம் 2வது சாப்டருக்கு வந்துடலாம். இதுல என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா, போன இதுல எப்படிலாம் பார்த்தோம்னா அந்த சுழலோட லொகேஷன், அந்த சுழல் வந்து திறவு கொண்டுச்சுன்னா எப்படி திறவு கொள்வது, திறவு கொண்டுச்சுன்னா அது நம்ம உடம்புல எப்படியெல்லாம் ஆற்றல்களை வெளிப்படுத்தும் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். இந்த பர்டிகுலர் சாப்டர்ல இந்த சரஸ்வதி சுரபி அண்ட் பிரம்மலோக சுரபி எப்படி ஃபார்ம் ஆகுது, அதாவது உருவாக்கம், அதை தான் நம்ம பார்க்க போறோம். அதாவது எப்படி உச்சந்தலையில் இருக்கும் வெற்றிடத்துல முதன்முதலாக அந்த காந்த ஆற்றல்கள், பிரபஞ்ச பேராற்றல்கள் எல்லாம் ஈர்க்கப்பட்டு ஒரு சின்ன புள்ளியாக முதலில் ஃபார்ம் ஆகி அப்புறம் அது விரிந்து சின்ன சின்ன வட்டமா விரிந்து மொத்தம் 28 லேயர். சரிங்களா? ஸோ இது இந்த டிஸ்டன்ஸ் எவ்வளவு இருக்குன்னா நமக்கு வந்து கணக்கிடவே இயலாது. அதாவது பூமிக்கும் சூரியனுக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸ் எத்தனை கோடி கிலோமீட்டர்ஸோ அத்தனை கோடி கிலோமீட்டர்ஸ் கூட இந்த சுரபி வந்து வளர்ந்து கொண்டே செல்லும். உங்களுடைய தவமும் முயற்சியும் நீங்கள் போடுறத பொறுத்து இந்த சுரபிகள் எல்லாமே ரொம்ப அற்புதமா சுழன்று கொண்டும் அது தேவையான எரிபொருட்களை ஈர்த்து உங்களுக்கு அளித்து கொண்டே இருக்கும் என்பதை நீங்கள் கண்டிப்பாக உணர வேண்டும். ஸோ இந்த பிரம்மசுரபி அண்ட் சாரதி சுரபி ரெண்டுமே இரட்டை சுரபினா அந்த இரட்டை கோபுரம். நான் ஏற்கனவே 11 எண்ணெய் வந்து எப்படி நமது முன்னோர்கள் உருவாக்கி இருக்காங்க அப்படிங்கறத எக்ஸ்பிளைன் பண்ணும்போது இந்த சுரபியை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். ஸோ அது விழிஞ்சா நான் உங்களுக்கு மறுபடியும் தேடி அனுப்புறேன் அந்த எக்ஸ்பிளனேஷன் எங்க இருக்குன்ட்டு. ஸோ இந்த இரட்டை சுரபி வந்து முழுமையாக தனது ஆற்றல்களை சுரக்கிற நேரத்துல ஒரு மனிதன் படைக்கும் ஆற்றலை பெற்ற பிரம்மாவாகவும், அந்த படைக்கும் ஆற்றல், அதாவது ஒரு பிரம்மா வந்து தனது அணுக்களை படைத்து விட்டார் என்றால் அணுக்கள் இயங்குவதற்கு தேவையான ஞானத்தினை கொடுப்பதற்காக தான் இந்த சாரதி சுரபி வந்து ஜாயின் ஆகுது. ஸோ படைக்கும் ஆற்றலை பெற்றாச்சு, அந்த படைக்கும் அந்த அணுக்கள் வந்து படைச்சாச்சு, அந்த அணுக்கள் இயங்குவதற்கு தேவையான ஆற்றலை சாரதி சுரபி கொடுக்குறாங்க. ஸோ இந்த 2 சுரபிகளையும், அதாவது மொத்தம் 56 அடுக்கு இல்லையா, 28 + 28 அடுக்கு பிரம்மசுரபி, 28 அடுக்கு இந்த சாரதி சுரபி. 2 சுரபிலையும் உற்பத்தியாகின்ற அந்த தூய அமில ஆற்றல்களையும் ஒருவர் உணர்ந்து ஏற்கும் பொழுது அவங்க படைக்கும் ஆற்றலை பெற்ற பிரம்மாவிற்கும் அந்த சரஸ்வதிக்கும் ஈக்குவலாகவே மாறிடுவாங்க அப்படின்னு கொடுத்திருக்காங்க. 2வது, இந்த ஒரு சின்ன புள்ளியில ஆரம்பிச்சு ஒரு சின்ன வட்டவட்டமா விரிந்து கொண்டே செல்கின்ற அந்த சுழலானது ஒரு மனிதன் தவ தியான நிலைகள் மூலமாக இந்த 28 அடுக்களையும் உணர்ந்து கடந்து விட்டால் இந்த சுரபி அப்படியே தலைகீழாக மாறிவிடும் அப்படின்னு கொடுத்திருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி 12 சுரபி தான் நம்ம இந்த சீரீஸ்ல நம்ம பார்க்க போறோம். இந்த 12 சுரபியும் ஒரு மனிதன் தலைகீழாக மாற்றிவிட்டால் ஒரு மனிதன் தெய்வமாக மாறிவிடலாம். அதாவது ஒரு பசுமாடு எப்போ மனித உருவம் எடுக்கும் அப்படின்னா, ஒரு விலங்கினங்கள் எப்போ மனித உருவம் எடுக்குன்னா, எப்படி இந்த மனிதன் வந்து நம்ம பசுவை கட்டி போட்டு பால் எடுக்கிறானே, இந்த மனிதன் வந்து நம்மளை ஆள்றானே, இந்த மனிதன் மாதிரி நம்மளும் மாறணும்னு எப்போ ஒரு விலங்கு நினைக்குதோ அப்பதான் ஒரு விலங்கு வந்து மனிதர் பிறவி எடுக்குமா. சரிங்களா? அதே மாதிரி ஒரு மனிதன் வந்து எப்போ நம்ம தெய்வமாக மாறுறது, அப்ப தெய்வமாக உணர முடியும், தெய்வமாக நம்மளால மாற முடியுமா, எவ்வளவு நாள் தான் நம்ம தெய்வங்களோட அருளை இறைஞ்சி பெற முடியும், நம்ம ஏன் அடுத்தவங்களுக்கு தெய்வங்களோட அருளை நம்ம வந்து கொடுக்குற ஒரு சேனலா நம்ம ஏன் மாறக்கூடாதுன்னு எப்போ ஒரு மனிதன் திங்க் பண்றானோ அப்பமே அவனுக்கு தெய்வமாகிற தகுதி வந்துருச்சு. அந்த தெய்வமாகிறதுக்கு தெய்வங்களாக நிலைத்திருக்கும் அனைத்து உயரான்மாக்களும் தொடர்பு கொண்டு அதுக்கான வழிமுறைகள் எல்லாத்தையுமே சொல்லி கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்கிறது ரொம்ப சூட்சமமான பாயிண்ட். ஸோ இந்த சுரபி எப்படி இருக்கும்னு கொடுத்துருக்காங்க. அதாவது உள்முலையில வந்து ஒரு வெண்புகை உருவானால் எப்படி இருக்கும், இந்த வீட்டுல எல்லாம் சாம்பிராணி போடுறோம்ல, கோயில் பூஜை எல்லாம் பார்த்தீங்கன்னா, எங்க கோயில்ல, தென்காசி கோயில்ல காலையில 5:30 மணிக்கு அந்த கோயில் பள்ளி எழுப்புதல் பூஜைக்கு போனீங்கன்னா அந்த சின்ன சன்னதிக்குள்ள ஃபுல்லா புகை போட்டுருவாங்க. அது அப்படியே எப்படி சொல்றது, அந்த தேவலோகத்துல இந்த சில பாடல்கள் எல்லாம் அந்த கார்பன் டை ஆக்சைடு, சாலிட் கார்பன் டை ஆக்சைடு போட்டு அந்த வெண் புகையை உருவாக்கி ஒரு ட்ரீமி அட்மாஸ்பியர், ஒரு சொர்க்கலோக மாதிரி ஒரு
ஒரு மாய தோற்றத்தை உருவாக்குறாங்களா, அது கோயில்லையும் உருவாக்குவாங்க. ஸோ அது நம்ம உள்மூலையிலையும் பார்க்கணும் அப்படிங்கிறத குறிக்கிறதுக்காக தான் அந்த வெண்புகை உருவாகுது. ஸோ இந்த சாரதி சொரபியும் இந்த பிரம்மலோக சொரபியும் ஒரு வெண்புகை மாதிரி உள்முலையில இருக்கும் அப்படின்னு கொடுத்திருக்கிறாங்க. அதுக்கப்புறம் வினாக்களற்ற விடையேறி, ஏன்னா நமக்கு படைப்பின் ரகசியம் புரிஞ்சதுன்னா மற்ற எல்லாமே புரிய துவங்கும். ஸோ ஒன் பை ஒன் ஒன் பை ஒன் ஒன் பை ஒன் அந்த பிரபஞ்சம் வந்து தன்னை தானே வெளிப்படுத்திக் கொள்ளும். வினாக்களற்ற விடையேறி. நேத்து வந்த அருளுரையில கூட நந்தீஸ்வரர் என்ன சொல்றாரு, நாம் ஈசனுக்கு ஒரு விடையேறியாக நிகழ்ந்திடுவோம் அப்படின்னு சொல்வாரு. ஈசனின் அஷ்டோத்திரத்துல, ஆதிசிவன் அஷ்டோத்திரத்துல பாத்தீங்கன்னா விடையேறி நின்றவனே போச்சு அப்படிலாம் சொல்லுவாங்க. ஸோ நம்மளுக்கும் எந்த ஒரு வினா உதித்தாலும் அதற்கான ஆன்சர் அதுக்குள்ளேயே நமக்கு கிடைச்சிரும் அப்படிங்கறத தான் இந்த சுரபிகள் திறவுகொண்டா என்ன நடக்கும் அப்படின்னு கொடுத்திருக்கிறாங்க. ஸோ இந்த இந்த சுரபியிலிருந்து வெளிப்படும், அதாவது இந்த பேரலல் சுரபி, இரட்டை சுரபியாக நீங்க கருதில் கொண்டு அதில் சுரக்கும் திரவ வாயு ஆற்றல்களை நமது குருதி ஏற்றிவிட்டால் அறிவு ஆர்ப்பரிக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அறிவு ஆர்ப்பரித்து மாயை விலகி நமக்கு வந்து நம்ம தெய்வங்களுக்கு ஈடாக உயர்ந்திடலாம் அப்படிங்கறதான் சொல்லியிருக்காங்க. சோ இந்த இதுல நம்ம என்னெல்லாம் பார்த்தோம்னா, படைப்பின் ரகசியம், ஒவ்வொரு மதத்திலையும் எவ்விதம் படைப்புகள் வந்து படைப்பு தத்துவங்கள் இருக்கு. நம்ம இந்து மதத்துல ஏன் வந்து படைப்பு தத்துவங்கள் பிக் பேங் தியரி மூலமாக ஈசனின் சுயத்துல கொடுத்தாலும், ஜென்ரலா பாத்தீங்கன்னா இந்த படைப்பு தத்துவம் வந்து அந்த 10 அவதாரங்கள் மூலமாக, ஒவ்வொரு அவதாரமா பாத்தீங்கன்னா, இப்ப பாத்தீங்கன்னா அந்த பரிணாம வளர்ச்சி வந்து முதலாக ஒரு மீனாக உருவெடுத்து, அதுக்கப்புறம் பாருங்க அது நீரிலும் நிலத்திலும் வாழும் ஆமையாக மாறி, அதுக்கப்புறம் நரசிம்ம அவதாரம் இல்லையா, நரசிம்ம அவதாரத்துல வந்து விலங்காகவும் இல்ல மனிதனாகவும் இல்ல அவர். அந்த மனிதன், அப்போ வாழ்ந்த மனிதன் வந்து சோ ரெண்டுமாக இருந்திருப்பான். ஒரு குரங்காகவும் இருந்திருப்பான், மனிதனாகவும் இருந்திருப்பான், விலங்குகளோட தன்மையும் இருக்கும். அதுக்கப்புறம் அவர் வாமன அவதாரம் எடுக்கிறாரு. அப்படி கொஞ்சம் கொஞ்சமா அந்த பரசுராம அவதாரம் வரும்போதெல்லாம் மனிதன் வந்து அந்த ஆயுதங்களை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டான். ஆயுதங்களை யூஸ் பண்ணி நிலத்தை திருத்தி விவசாயம் பண்ண ஆரம்பிச்சிட்டான் அப்படிங்கறது குறிக்கிறதுக்காக அடுத்து பலராம அவதாரத்துக்கு வந்து கலப்பையை கொடுத்திருக்காங்க. சோ அதுக்கப்புறம் அவர்கள் போர் புரிய ஆரம்பிச்சிட்டாங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் அப்படிங்கறது குறிக்கிறதுக்காக ராமர் கையில வில்ல கொடுத்துட்டாங்க. திரேதாயுகத்துல அவங்க போர் ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா அங்க மனிதர்களுக்குள்ள பிளவுகள் ஏற்படுது. அங்க அந்த மாதிரி ஒவ்வொரு அவதாரங்களும் அவங்க கையில ஏன் இருக்க அந்த ஆயுதங்கள்லாம் கொடுத்திருக்காங்கன்னு நம்ம அந்த பரிணாம வளர்ச்சியோட கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இந்த ஹியூமன் எவால்யூஷன் வந்து எப்படி ஆயிட்டு இருக்கு அப்படிங்கறதையும் நம்ம விரிவாக சிந்திக்க முடியுது. சோ படைப்பின் ரகசியங்கள் நமது இந்து மதத்துல இப்படி இருக்கு. இதுல கிறிஸ்டியானிட்டில அண்ட் இஸ்லாம்ல எப்படி சொல்லியிருப்பாங்கன்னா, 2 களிமண் பொம்மையை முதல்ல படைச்சாரு, அப்புறம் தன்னுடைய மூச்சு காற்றை ஊதி அதுக்கு உயிர் கொடுத்தாரு அப்படின்னு இஸ்லாமும், முதலாக ஒரு களிமண் பொம்மையை ஆதாம் என்கிற உருவத்துல வந்து படைத்தாரு, அதுக்கப்புறம் அந்த ஆதாமோட விலா எலும்புல இருந்து எடுத்து அந்த ஏவால படைத்தாரு அப்படின்னு கிறிஸ்டியானிட்டியும். ஸோ இந்த படைப்பு தத்துவங்கள் டே 1ல எப்படி படைச்சாங்க அந்த மாதிரிலாம் இருக்கு. ஸோ அந்த படைப்பு தத்துவங்களை நம்ம புரிஞ்சுக்கொண்டு மற்ற அவதாரத்தையும் நம்ம புரிஞ்சுக்கும் போது இந்த படைப்பின் ரகசியங்கள் நமக்கு புரிய துவங்கும் அப்படிங்கிறது தான் இந்த சாப்டருக்கு பின்னாடி இருக்கிற ரகசியங்கள். அப்கோர்ஸ் இந்த நூல் வந்து மிகவும் கடினமான நூல், அவ்வளவு எளிதாக புரிந்து கொள்ள நூல் கிடையாது. ஸோ நான் சொல்றது மட்டும் பத்தாது, நீங்க போய் நூலை படித்து அதுக்கப்புறம் மறுபடி இந்த உரையை கேட்டீங்கன்னா இன்னுமே உங்களுக்கு பெட்டரா புரியக்கூடும். மேலும் எது சந்தேகங்கள் இருந்தால் எழுப்புங்கள். அனந்த கோடி அன்புகளும் நன்றிகளும். மீண்டும் மரத்தியாதியில் சந்திக்கலாம். நன்றி கூடிய உரைபடுகிறேன். நன்றி, வணக்கம்.